அப்போ இஸ்லாத்தில் நாம் இருப்பது எதற்கு என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு உள்ளது கிடையாது, அடுத்தவரை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு கிடையாது, ஆகிரத்தில் ஜெயிப்பதற்கு தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப ஆகிரத்தில் ஜெயிப்பதற்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உதவுமா? அல்லாதவர்களெல்லாம் நீங்க வணங்க ஆரம்பித்தீங்க என்று சொன்னா மறுமையில் உங்க நிலைமை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல மத்தவ வைக்கிறது. அல்லாஹ்ட்ட குழந்தையை கேட்கணும், அவுலியாவே குழந்தையை தாங்க, இணை வச்சிட்டீங்க. அல்லாஹ்வை அவரையும் சமமாக்கி போட்டீங்க. அல்லாஹ்ட்ட ரிஸ்க் கேட்கணும், அவுலியாவே ரிஸ்க் தாங்கங்கறீங்க, இணை ஆக்கிட்டீங்க, ஈக்குவல் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் பத்தி உங்களுடைய மரியாதை என்ன? அல்லாஹ் பத்தி நீங்கள் வச்சிருக்கிற மதிப்பு என்ன? மறுமையை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? அல்லாஹ் கேட்பான் என்பதை நம்புறீங்களா இல்லையா? இதை செஞ்சா நிரந்தர நரகம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, குர்ஆன் நம்புறீங்களா இல்லையா? அப்ப குர்ஆனை நம்பக்கூடியவர்களாக இருந்து கொண்டு என்ன பண்றீங்க? இறந்து போனவர்களுக்காக இதெல்லாம் காப்பி, இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்க வருது? மற்றவங்களோட பழகுறோமா, அவனை மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அதே மாதிரி நீங்கள் அவனை இங்கிட்டு கொண்டு வரதுக்கு பார்க்கணும். அவனை இங்கே உங்கள் அன்பால், உங்களுடைய பேச்சினால, உங்களுடைய பிரச்சாரத்தினால, உங்களுடைய நடத்தையினால அவர்களுக்கு இந்த தப்பான விஷயத்தை ஏன் இதெல்லாம் வணங்குறீங்க, நீங்களே உண்டாக்கிட்டு நீங்களே தெய்வம்ங்கிறீங்களே, இதெல்லாம் சரியா என்று விளக்கமாக கேட்கக்கூடிய நீங்கள் அதே மாதிரி காப்பி அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செய்கிறோம்? அட்ஜஸ்ட் பண்ணுகிறோம். நம்ம ஒரு நல்லது கெட்டது நடத்துகிறோம்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுறது? நல்ல நாள் அஜத்திட்டு போவோம். மார்க்கத்தை அறிந்து அறிஞராக இருந்தால் என்ன செய்யணும்? இது இஸ்லாத்தில் இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால நீ எப்போ உனக்கு எப்போ வசதி எப்போ செஞ்சுக்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அஜர்த் என்ன பண்றாருன்னு கேட்டா, நல்ல நாள் தானே, நீ அந்த பிறையில வை, பிற 7ல் வை, பிற 3ல் வை, வியாழக்கிழமை வச்சிடாத, செவ்வாய்க்கிழமை வச்சிடாத, புதன்கிழமை வை, இந்த மாதிரி சொல்லி அந்த கிழமையில வை, இந்த பிறையில வைன்னு அஜர்த்து சொல்றாரு. இப்போ இதை ஏத்துக்கு செய்யறீங்களா? இப்படி செய்வதற்கு நீங்க எங்க இருந்து எடுத்தீங்க இதை? இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது நல்ல நாளை தேடிக்கொள்ளுங்கள், அஜர்த்து மாட்ட போய் கேட்டுக்கொள்ளுங்கள், அல்ல இந்த மாசத்தில் செய்யுங்கள், இந்த மாசத்தில் செய்யாதீர்கள் என்று ஏதாவது ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்களா? இல்லவே இல்லை. அப்போ என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இந்த நல்ல நாள் கெட்ட நாள் என்று இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண கொள்கையில் வளைந்து கொடுக்கறதுனால, கொள்கையில் பிடிமானம் இல்லாதனால நம்மகிட்ட சேர்ந்துருக்கிறது.